அவங்களுக்கு வந்து ஹியூமன்ஸே பிடிக்காது, மனுஷங்களே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் வந்து அங்கே பிக் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க சீரியலில். எனக்கு வேண்டாம், அந்த அடாப்ட் ஆகிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அடாப்ட் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதுக்கு அவர் வந்து எப்பவுமே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் அவர் வந்து சொல்லிட்டு அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் சொன்னேன், நீ சொல்கிற டைலாக் நான் அவனுக்கு திருப்பி சொல்கிறேன், நீ கற்றுக்கோ, நீ பண்ணுறது பண்ணு, கமெண்ட்ஸ் அவர் பார்க்காது. ஓகே, அது வந்து தேவையில்லாத விஷயம். மௌனராகத்தில் வந்து பாட்டிமா வயசானவங்களாம் வந்து கொஞ்சம் ஏன் அந்த குழந்தைங்களை வந்து பாடாப்படுது அப்படின்வாங்க. ரொம்ப அம்மா மாதிரியான ஒரு மாமியார். அது நான் ஹீரோ, வைஷ்ணவி ஹீரோயின். நெகட்டிவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், அது நல்லா இருக்கும் அந்த ஃபீல். ஓகே. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் மேம். எப்பயுமே அதே புத்துணர்ச்சியோட இருக்கிறீங்க அடுத்தடுத்த சீரியல்ஸ்ல. ஓகே, இப்ப சாமந்திக்காக மீட் பண்றோம். எப்படி போயிட்டு இருக்கு சாமந்தி? சாமந்தி வந்து விறுவிறுப்பா வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இப்போ. ஆமா தெரியுது, ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஆமா, ஸோ நல்லா வந்துட்டு இருக்கு. அகைன் நெகட்டிவ், எதனால இந்த நெகட்டிவ்? பக்கா நெகட்டிவ் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில ரீசன்ஸ் வந்து ஹியூமன் லைஃப்லயே இருக்கும்ல, ஷேட்ஸ் இருக்கும்ல நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒரு மாதிரி. பட் பேசிக்காவே வந்து நான் அரசின்ற ஒரு கேரக்டர் பண்றேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஹியூமன்ஸே பிடிக்காது, மனுஷங்களே பிடிக்காது. அதான் கூட ரோபோட் வச்சிருக்கிறேன். ஆமா, ஹியூமன்ஸ் பிடிக்காது, ட்ரஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் மைன்யூட்டா யூனிக்கா இருக்கும். அதுல ஒரு தெலுங்கு சீரியலோட ரீமேக் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பார்த்துருக்குறாங்க. இப்போ உங்க கேரக்டர் அப்படின்றது சொல்லும் போது நீங்க இந்த கேரக்டர்ல என்ன விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம என்ன ரிப்பீட் பண்ணக்கூடாது, என்ன அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்களா? இல்ல, உண்மையா சொல்லணும்னா எனக்கு இதுக்கு முன்னாடியும் வந்து மௌனராகம் ஒரு சீரியல் வந்து ரீமேக் தான் பண்ணாங்க. அப்பவும் வந்து சார் வந்து பார்க்க சொன்னாரு. பட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒரு மாதிரி இல்லையா? ஆமா, எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடுனால வந்து டூயிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து எனக்கு நான் பண்றதை மானிட்டர் பார்க்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டேக் வந்து சரியா பண்ணுவேன்னா அந்த கான்ஷியஸ்னஸ் வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதுனால நான் அது ஃபாலோ அப் பண்ண மாட்டேன். பட் அவங்க சொன்னதுக்காக மரியாதைக்காக வந்து அந்த ஓவரால் லுக்கோ இல்லை ஏதோ ஒரு சீன் பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி அது ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். நான் எப்படி இருப்பேன், பெட்டராக இருப்பேன், என்ன பெஸ்ட்டு கூட இப்படி தான் பார்ப்பேன். ஓகே, அது கம்பேரிசன் நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது, பேஷன் இருக்கும்போது எனக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது நான் வந்து இந்த இதில் வந்து வெளியில் கொண்டாடணும்னு நினைப்பேன். ஓகே, ஸோ அதுதான் பேசிக்காக. அதனால வந்து நான் அது பார்க்க மாட்டேன். ஓகே. ஓகே, அரசியா உங்களை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? உங்ககிட்ட கதை சொல்லும் போது உங்களை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன, உங்களை கேட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொன்னாங்களா டீம்ல இருந்து? எக்ஸாக்டா வந்து ரீசன் சொல்ல. பட் ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. ஓகே, அதுதான் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு வந்தது. எப்படியும் பண்ணிடுவாங்க, இவங்க பாசிட்டிவ் ரோல்ஸ் பண்ணாங்க தான். ஏன்னா லாஸ்ட்டாக பேரன்பு பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவ் ரோல் அது டோட்டலாகவே. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு இது இருந்தது. பட் ஸ்டில் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க வந்து ஏதோ பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல. ஸோ அதனால வந்து அது ஆஃபர் பண்ணாங்க. எனக்கு வந்து ஜாலி தான், என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அது நெகட்டிவ் ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோ லிமிட்ஸ். ஓகே, எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ எந்த சீன் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படி பண்ணலாம். ஓகே. ஓகே, இந்த ரோபோவோட பர்பஸ் என்னவா இருக்கு மேம்? இங்கே எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்களும் பார்க்குறோம், ரொம்ப அழகாக நின்று இருக்கிறாப்ல கீழே. அவரோட பர்பஸ் என்னவா இருக்கு, எவ்வளவு ஜாலியா இருக்கு? ரோபோ தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த சீரியலுக்கு. ஸோ அந்த ரோபோக்காக எத்தனை பேர் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க எனக்கு தெரியல எனக்கு. பட் ஸ்டில் அது வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் தான் அது ரோபோ. அது சொல்லலாமா எனக்கு தெரியல, டீட்டெயில்ஸ் சின்னதாக ஷேர் பண்ணலாம். அது சொன்னால் அப்படியே லிங்க் வந்துடும். பட் எனிவேஸ் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஃபேவரட். ஓகே, பட் ரோபோ வந்து இஸ் ஆல்வேஸ் லைக் நியாயமா நடந்துக்கும். ஓகே, ரோபோ நியாயமா நடந்துக்கும், அதுலயே புரிஞ்சுச்சு மனுஷங்க இங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. ஓகே, நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணும்போது உங்களோட தாட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும்? ஒரு தடவையும் ஒரு நெகட்டிவ் ரோல் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பார்ப்பீங்க? நான் வந்து அதுதான் சொன்னேன், நான் அந்த
ரீமேக்கும் அது பார்க்க சொன்னா கூட ஒரு மரியாதைக்காக சும்மா ஒரு கிளான்ஸ் பார்ப்பேன். அதர்வைஸ் நான் வந்து அது ஃபுல்லா உட்காந்து அதே மாரி பண்ணணும், அதே மாரி ரெடி ஆகணும். அதுக்கு வேற மாரி தான் ரெடி ஆயி அவங்க கிட்டேருந்து ஓகே வாங்கணும்னு நினைப்பேன் தவிர, எக்ஸாக்ட் காப்பி கரெக்ட்டா போ மாட்டேன். பட் நெகட்டிவ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே. அது வந்து நம்ம ரியல் லைஃப்ல வந்து நெறைய எக்ஸ்பிரஸ் பண்ணாத விஷயங்கள் வந்து எல்லாருக்குள்ளயும் நெகட்டிவ் இருக்கும் பேசிக்கா. ஸோ அது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதெல்லாம் பண்ணும்போது அது நல்லா இருக்கும் அந்த ஃபீல். ஓகே. இல்ல என்னைக்காச்சும் வெளிலேருந்து ஃபேன்ஸ் இல்ல சீரியல் பார்க்குறவங்க, சீரியல் தொடர்ந்து பார்க்குற ஆடியன்ஸா இருக்கட்டும், வந்து கோவமா உங்ககிட்ட பர்சனலா கனெக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க ஏன் இவ்வளவு வில்லனிசமா பண்றீங்க? அப்படின்றத பார்த்துட்டு பேசியிருக்காங்களா? மௌனராகத்துல வந்து பாட்டிமா வயசானவங்கலாம் ஆ. வந்து கொஞ்சம் ஏன் அந்த குழந்தைங்கள வந்து பாடா படுத்துறாங்க அப்படின்வாங்க. பட் குட்டீஸ் எல்லாம் வந்து சூப்பர் சூப்பர் அப்படின்வாங்க. நான் சொன்னேன் என்னை பார்த்தா பயமாவே இருக்காது அவங்களுக்குன்னு. இல்ல ஆன்ட்டி அது வந்து நீங்க ஆக்டிங் தானே பண்றீங்க சொல்லி அவங்கெல்லாம் அந்த இதுல இருப்பாங்க. த எல்டர்லி பீப்புள் மட்டும் தான் ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. ஸோ எனக்கு அவங்க தான் என்னை வந்து திட்டி பார்த்துருக்கேன். ஓகே. இல்ல எப்போ வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்றது வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு? எந்த டைம்ல நீங்க எப்போ வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டது நெகட்டிவ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம்? எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணவும் பிடிக்கும். ஆனா ப்ராப்பரா ஒண்ணு ஆ. வரணும். இல்லன்னா முடிஞ்சது ஆ. கதை. ஸோ எனக்கு அந்த மாரி வந்து மௌனராகம் வந்து அமைஞ்சது. ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நெறைய பேர் எல்லாருமே நெறைய பேர் இல்ல. எல்லாருமே சொன்னாங்க, "நீ எதுக்கு அங்க போற?" அப்படின்னு. நான் சொன்னேன், "அது டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அது ட்ரை பண்ணி பார்ப்போமே" அப்படின்னு சொல்லி போம்போது, அது நார்மலா இருந்தது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் டைரக்டர் தாய் செல்வன் சார் வந்து அவர் ஒரு யூனிக் டைரக்டர் அவரு. அந்த ஸ்டோரிக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அது. அந்த கேரக்டர்ஸ் வந்து யாரா இருந்தாலும், அவரோட ஸ்கூல் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும் டோட்டலா நல்லாருக்கும். ஸோ அவரு வந்து அவரோட இன்புட் எல்லாம் ஒரு டீம் ஒர்க்கா பண்ணும்போது, அந்த கேரக்டர் வந்து அவ்ளோ பேசப்பட்டுச்சு. ஓகே. ஸோ எனக்கு அது ஒரு சக்சஸ். ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணேன் போல்டா. யா எல்லாருமே வேணான்னு சொன்னது. நான் வந்து பண்றேன். ஆஃப்கோர்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீ வந்து பண்ண சொன்னாரு. கிவ் இட் எ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஸோ அது ட்ரை பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆன பிறகு ஒரு சந்தோஷம் தான். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்ப அது ஃபாலோ அப் ஆகுது. இல்ல ஆக்சுவலா நீங்க எப்படி பண்றீங்கன்னா, நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நெகட்டிவ்னு இல்லாம அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ், திரும்ப ஒரு நெகட்டிவ் அப்படின்ற மாரி மாத்தி மாத்தி போறீங்க. இது பிளான்டா நடக்கிற ஒரு விஷயம் தானா? நோ, நோ, நோ. ஓகே. எனக்கு வொர்க்ன்றது வந்து எது வருமோ அத நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஓகே. நோ சொல்ற பழக்கம் இல்ல எனக்கு. ஓகே. அதே மாரி எனக்கு வர வொர்க் வந்து 2, 3 ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்ந்தெல்லாம் வராது. ஓகே. அவ்ளோ லக்கி கிடையாது நான். இப்ப ஸோ போயிட்டு இருக்கேன் மேம். ஆ இப்ப போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாரி வந்து எனக்கு வர்றத நான் புடிச்சு என்னோட பெஸ்ட் குடுப்பேன். அவ்வளோதான். ஓகே. சம்பவம் உங்களுக்கு வில்லனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஒரு பயம் இருந்துச்சா? நம்ம ஏற்கனவே ஒரு லீடா ஃபீமேல் லீடா நம்ம ஒரு சேர்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் சம்பவம் நம்ம அத ஷிஃப்ட் பண்ணும்போது, இந்த சேர் நமக்கு மிஸ் ஆயிருமே. இனிமேல் இப்படியான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் நம்மள கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சா? ஒரு தயக்கம், பயம் இருந்துச்சா உங்களுக்கு? உண்மையில எனக்கு அந்த பயம் இல்ல. ஏன்னா நான் அது பண்ணும்போது கூட யாருமே அந்த ஃபீல் எனக்கு குடுக்கல. ஓகே. அதுதான் உண்மை. நான் எனக்காக சொல்லக்கூடாது. கோஸ்டார்ஸ் ஆகட்டும், டைரக்டர், ஏடிஸ் யாரா இருந்தாலும், அவங்க வந்து இவங்க ஆடியன்ஸ் யாராவது இருந்தாங்க, இந்த சீரியலுக்கு யார் ஹீரோன்னு என் கைய என்ன பார்த்து தான் சொல்லுவாங்க கைய காட்டி. ஸோ நான் இல்ல இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாரி மென்டாலிட்டி தான் எனக்கு. அதனால எனக்கு அது பெருசா அஃபெக்ட் பண்ணல. ஓகே. இந்த சீரியல்ல இன்னொரு ஒரு ட்ரிவியா பாயிண்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ம். விஸ்வா சார் வந்திருக்கிறாரு. அவரோட பாயிண்ட் எங்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொன்னூஞ்சல்ல. ம். அதுக்கப்புறமா ஒரு கம்பேக் அப்படின்னு பார்த்தா இந்த சீரியல் தான். அந்த சீரியல்ல நீங்க தான், இந்த சீரியல்ல நீங்க தான். அதே மாரி தான் பேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆமா. ஸோ எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? இத பத்தி நீங்க என்ன கான்வர்சேஷன் உங்களுக்கு இடையில இருந்துச்சு? ஆக்சுவலா நான் நம்பல. அவர் வந்து கம்பேக் பண்றாருன்றது எனக்கு டோட்டலா நம்பவே இல்ல. நான் நெனச்சேன் ஓகே சும்மா கேட்டு பார்த்துருப்பாங்க. அவரெல்லாம் பண்ண மாட்டாரு. ஏன்னா இது வந்து அவர் ரொம்ப ஸ்டூடியஸ் அவரு. ஸோ அதனால வந்து சீன்ஸ் ஆகட்டும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இப்ப நெறைய மாறியிருக்கு. அப்ப நாங்க ஆ. பண்ணதுக்கும், இப்போ டோட்டல் கான்ட்ராஸ்ட். ஸோ அதனால வந்து நான் சும்மா பேர் மட்டும் வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நெனச்சேன். இங்க வந்து ப்ரோமோ ஷூட்ல "என்ன நீங்கலாம் ஒத்துக்கிட்டீங்களா? நீங்க பண்றீங்களா?" அப்படின்னா, "ஏன் நான் பண்ணக்கூடாதான்னு?" சொல்லிட்டு அந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி விகடனுக்கு நீங்க ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்திருப்பீங்க. அந்த இன்டர்வியூல வந்து நீங்க என்னென்ன படம் மிஸ் பண்ணீங்க அப்படின்றது நீங்க சொல்லியிருந்திருப்பீங்க. அப்போ வந்து அதுல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ரெக்ரெட் இருந்துச்சா உங்களுக்கு அப்படின்ற மாரி கேட்டிருப்பாங்க. இல்ல அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அந்த பக்குவம் எப்படி வந்துச்சு மேம்? போயிருச்சு. அந்த டைம் அந்த ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துட்டோம். அந்த சூழல் அப்படி ஆயிருச்சு. பட் அது ஒரு பெரிய வாய்ப்பு நம்மள விட்டு போயிருச்சு அப்படின்ற ஒரு ரெக்ரெட் இல்லாம கடந்து போற ஒரு பக்குவம் அப்படின்றது இருக்குல்ல. அது எப்படி வந்துச்சு அந்த இடத்துல? அது நிஜமாவே எனக்கு தெரியல. நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஓகே. பட் எனக்கு அது ரிக்ரெட் பண்ணதில்ல. எனக்கானது எனக்கு வரும்.
ஓகே. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதுனால போல இருக்கு. ஓகே. ஸோ நிறைய ஆசைப்பட மாட்டேன். விஷஸ் எல்லாம் வந்து இது வேணும் கண்டிப்பா. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணாது. ஓகே. ஸோ ஏதாவது வந்ததுன்னா ஓகே இது எனக்குன்னா எனக்கு இருக்கும். நம்ம அக்செப்ட் பண்ணலாம். அது விட்டு போயிடுச்சுன்னா விட்டுருவேன் நான். ஓகே. அதை பத்தி யோசிக்க மாட்டேன் உட்காந்து. ஓகே. ஸோ படம்ன்றது நிறைய படங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது இல்லைன்னா இன்னொன்று வரும். ம். அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பேன் சார். அதனால எனக்கு ரிக்ரெட் இல்லை. மற்றபடி ஓகே மேம். எல்லாருக்குமே ஒரு கரியர் கிராஃப் அப்படின்றது வச்சிருப்பாங்க. இங்க சின்ன திரை டு வெள்ளித்திரை அப்படின்றது ஒரு கரியர் கிராஃப் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த கரியர் கிராஃப் வந்து வைஸ் வெர்சாவா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அங்க இருந்து நீங்க திரும்ப இங்க வரீங்க அப்படின்றது இருக்குல்ல. அந்த கிராஃபை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அங்க பிக் ஸ்க்ரீன்ல இருந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. ஓகே. எங்க அம்மா கிட்ட நான் இல்ல நான் இது பண்ண மாட்டேன். ஏன் கேட்கும்போது எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க சீரியல்ல. எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி. எனக்கு வேணாம், நான் வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிதான் இருந்தேன். பட் நிறைய ஆஃபர்ஸ் அட் அ டைம் பெரிய ஆஃபர்ஸ் வரும்போது அப்பதான் அம்மா சொன்னாங்க, ஏதோ உனக்கு தேடி வருது, நீ பார்த்துக்கோ, யோசிச்சு ஏதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாரு. நீ ட்ரை பண்ணிட்டு பிடிக்கலன்னா வந்துரு அப்படின்ட்டாங்க. சரி, அந்த மாதிரி ட்ரை பண்ணது தான் சிவசக்தி. ஓகே. பிகினிங் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. பட் அந்த ரோல் வந்து அழற மாதிரி எல்லாம் இல்லை, போல்டான ரோல். ஸோ எனக்கு காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து நான் ப்ரொடியூசர் கிட்ட சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசி தான் அது ஒரு விஷயம் பண்ணேன். அது எனக்கு வந்து பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். கம்ஃபர்டபுளாக இருந்தது ஓகே. அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட தாட் என்னவா இருந்துச்சு? இனிஷியலி இது வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க இருந்திருக்கீங்க. பட் சம்பவம் நீங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி அது இல்லை அப்படிங்கும்போது உங்களோட தாட் என்னவா இருந்துச்சு? திரும்ப நீங்க சினிமா பக்கம் போகணும்னு நினைச்சப்ப உங்களுக்கான கேட்ஸ் அப்போ எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து தாட்ஸ் வந்து எப்பவுமே அழுதுட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு அந்த சீரியல் பண்ணும்போது ஓகே, அது வந்து டிபெண்ட்ஸ். அந்த கதை அவங்க அப்படி எழுதும்போது சீன்ஸ் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும். ஸோ இது வந்து நீ இப்படி சூஸ் பண்ணியிருக்க, அதனால வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நான் இதுதான் சூஸ் பண்ணேன். மிடில் கிளாஸ் அழற கேரக்டரும் இருந்தது. பட் நான் அது பண்ணலை. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மூவிஸ் வந்து திருப்பி கம்பேக் பண்ணோன்றது எனக்கு மைண்ட்ல வரல. அதுவும் வரலையா? வரல, இல்ல நீங்க ட்ரையும் பண்ணலையா மேம் அதுக்கப்புறம்? ட்ரை பண்ணல. ஓகே. பட் வீட்ல அவரும் வந்து சொல்லுவாரு, நீ மூவிஸ் ட்ரை பண்ணலாம்ல, அங்க போலாம்ல அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் பண்றாங்க, சரண்யா மேடம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இல்ல ஸ்ரீ, வந்தா போறேன். நான் யார்கிட்ட போய் கேட்க போறேன் எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆக்டிங்ன்றது அங்கேயும் இங்கேயும் ஒண்ணுதான். ஸோ இது வந்து பார்த்த பிறகு எனக்கு ஓகே, இது ஓகேவா இருந்தது. ஸோ அங்க திரும்பி போக சொன்னாலும் நான் போவேன். ஓகே. ஏன்னா ஆக்டிங் தான், எங்க பார்த்தாலும் அதுதான். ஸோ எனக்கு அது பிடிச்ச விஷயம். பட் அதை எப்படி அப்ரோச் பண்ணி திருப்பி நம்ம எப்படி வர்றது எனக்கு தெரியல. வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே தெரியுது ஸ்ரீ சார் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனலாகவும் 2 பேர் ஆக்டிங்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது வீட்டில் அது சம்மந்தமான கான்வர்சேஷன் அப்படின்றது ஆக்டிங் பற்றி எப்படி இருக்கும்? இல்லை பேசிப்பீங்களா? இல்லை அதுக்கு எதுவும் ரெட் கார்டா வீட்டில்? இல்லை ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும். பர்சனல் விஷயம் எதுவும் இருக்காது பெருசா. இதுதான், இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருப்போம், ஆக்டிங்கை பற்றி. ஸோ அந்த டைமில் வந்து சீரியல் ஸ்டார்டிங் டைமு, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பண்ணும்போது, இப்போது டீம் ஆகட்டும், சேனல்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு. ஸோ இதுக்கு அடாப்ட் ஆகிறதுன்றது வார்த்தையில் ஒரு வார்த்தை தான். அது அடாப்ட் ஆகிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த அடாப்ட் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதுக்கு அவர் வந்து எப்பவுமே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் அவர் வந்து சொல்லிட்டு அவருக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், நீ சொல்ற டயலாக் நான் உனக்கு திருப்பி சொல்றேன், நீ கத்துக்கோ. ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஹெல்தியா இருக்கும் அது எப்பவுமே. ஓகே. இப்போ சார் எப்பயுமே எல்லா இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, ஒரு கேரக்டருக்காக நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன் அப்படின்றத அவர் எல்லா இன்டர்வியூலையுமே அவர் ஓப்பன் அப்பா அதை சொல்லியிருந்திருப்பாரு. பட் சம்பவ் அது சோஷியல் மீடியாவில் மிஸ்கன்வே ஆகும்போது அது ஒரு வேற மாதிரி ஒரு கன்வேடான ஒரு மெட்டீரியலாக சோஷியல் மீடியாவில் சுத்தும் போது அதை பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? என் ரியாக்ஷன் வந்து நான் ஒன்று தான் சொல்லுவேன் அவர்கிட்ட, நீ பண்றது பண்ணு, கமெண்ட்ஸ் அவர் பார்க்காது. ஓகே. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அதை பார்த்தா ஃபீல் பண்ணாத, ரியாக்ட் பண்ணாத. ஏன்னா இஷ்டத்துக்கு கமெண்ட்ஸ் வரும், அதுக்கு தான் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து அதை பார்த்து நம்ம அதை பற்றி ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கிறதுக்கோ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே. தேவையில்லாமல் அவங்க சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று எழுதிட்டே இருந்தாங்கன்னா கமெண்ட்ஸில் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் நமக்கான டைம் போயிடும். த்ரூ தி கரியர் நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் நீங்கள் பண்ணிட்டீங்க. பக்கெட் லிஸ்ட் எதுவும் இருக்கா உங்களுக்கு? நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை.
த்ரூ இயர்ஸ் நீங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டீங்க. சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். அதே ஹீரோயினா நிறைய பண்ணதுனால அது சேம் தான் இருக்கும். ஓகே, பக்கெட் லிஸ்ட் என்ன நெகட்டிவா இருக்கு உங்களுக்கு? பக்கெட் லிஸ்ட்ல ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம். கெட்டப்போட அவங்க ஜோதிகா மேடம் எல்லாம் ஒரு படம் பண்ணாங்க. சந்திரன். பச்சை கிளி முத்து. ஆமா. அதுல அவங்களது ஆ ஒரு யூனிக்கா இருக்கும் ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா பண்ணணும், ட்ரை பண்ணோம். அது எனக்கு வருமா வராதா ரெண்டாவது விஷயம். அந்த மாதிரி ஒரு ரோல் அவங்க ரெடி பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டா ஓகே பண்றதுக்கு நான் ரெடி. ஓகே. ஒரு சின்னதா ஒரு செக்மெண்ட் விளையாண்டலாம். ரிசார்ட் செக்மெண்ட் வந்து நீங்க பண்ண சீரியல்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்றதுதான். ஓயோ சிவசக்தியார் வில்லிநிலா, சிவசக்தி சிவசக்தியார் பொன்னுஞ்சல், சிவசக்தி சிவசக்தியார் மௌனராகம். மௌனராக் ஏன் மேம் டக்குன்னு மாத்திட்டீங்க? நெகட்டிவ். மௌனராகம் அவர் பேரன்பு. இது ரெண்டுமே நல்ல ரோல்ஸ். ஏதாச்சும் ஒண்ணுதான் மேம் இங்க. இது நெகட்டிவ், அது பாசிட்டிவ். நீங்க தப்பா கொஸ்டின் கேக்குறீங்க. சரி, அப்ப மௌனராகமா சாமந்தியா? இப்போதைக்கு மௌனராகம். மௌனராகமா இல்ல பேரன்பா? மாத்திதான் ஆகணும். ஏற்கனவே மௌனராகம் சொல்லிட்டாங்கல்ல. பேரன்பு. பேரன்பா பொன்னியா? பேரன்பு. பேரன்பா பூங்குடியா? பேரன்பு. எதனால மேம் இப்ப வந்து அதிகமா இது ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவசக்தி, பேரன்பு, மௌனராகம். மௌனராகம் நீங்க சொல்லிட்டீங்க நெகட்டிவ் அப்படின்றது. சிவசக்தியும் பேரன்பு ரிப்பீட் ஆனதுக்கான ரீசன் என்ன? சிவசக்தி என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல். ம். எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஹீரோயின்ஸ் புடவை கட்டிட்டு அழுதுட்டே ஒரு போல்ட் சீன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும் புடவை கட்டிட்டு. நான் தான் வந்து அதில் புடவை கட்டுறதுக்கு அது ஒரு கதை, ஆக்சுவலாக சின்ன கதை. புடவை கட்டினா ரொம்ப நேரம் டைம். எனக்கு புடவை கட்ட தெரியாது. ஓகே. எனக்கு புடவை கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. பின்னு ஃபுல்லாக குத்தி வச்சுருப்பேன். ஸோ அது வந்து சுஜாதா விஜயகுமார் மேடம் கேள்விப்பட்டு, ஏம்மா இவ்வளோ டைம் எடுக்குதுன்னு. சீக்கிரம் வந்துடுவேன், ஜென்ரேட்டர் வரத்துக்கு முன்னாடி நான் போயிடுவேன். புடவை ட்ரெஸ் சேஞ்ச் சொன்னால் அவ்வளோதான். அதனால ஒரு 3 நாள் பார்த்துட்டு டைரக்டர் போய் சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், எனக்கு புடவை கட்ட வரல, அவங்க கட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. அப்புறம் வந்து இடுப்பு தெரியுது அது இதுன்னு சொல்கிறதுனால பின்னெல்லாம் போட்டேன். நல்லாவே இல்லைம்மா, அந்த மாதிரி பின்னெல்லாம் போடாத, நீ உனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது தான் சரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த லெகின்ஸும் குர்த்திஸும் போட்டு லூஸ் ஹேர் விட்டுட்டு அது பண்ணேன். அதுக்கப்புறம் சாரீஸில் கூட நிறைய ஜுவல்லரி எல்லாம் போடாமல் சிங்கிள் இது விட்டுட்டு அது ட்ரை பண்ணேன். பட் அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு அதுக்கு. ஓகே. ஸோ எனக்கு அதை கேரக்டர் வைஸாக பார்க்கும்போதும் அது ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த லுக்கு போல்டான ஒரு கேரக்டர் அது. நல்ல ஒரு கேரக்டர் அது. அது சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்கிறது நான் போய் தேடி கண்டுபிடிப்பேன். அது ஓகே. யார் யார் எங்கே இருக்காங்க. அது ஒரு மாதிரி நல்ல ஸ்டோரி. இப்போ எடுத்தால் கூட அது நல்ல ஹிட் ஆகும். ஓகே. பேரன்புக்கான ரீசன்? பேரன்பு வந்து மாமியார், ஆ. ரொம்ப அம்மா மாதிரியான ஒரு மாமியார் அது. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்ததில்லை. மேபி ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கலாம். அந்த அதே சீரியலில் தான் சொல்கிறது. ஓகே. கொஞ்ச நாளுக்கு நல்லா இருந்துட்டு மருமக கிட்ட, அப்புறம் வந்து திருப்பி யார் சொல்கிற பேச்சு கேட்டோம். அப்படி இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி, அதே மாதிரி நேர்மையான ஒரு ஃபீமேல், போல்டான ஒரு ஃபீமேல், ரொம்ப டிக்னிஃபைட் பிஸ்னஸ் விமன். நம்ம லைஃப்பில் நமக்கு இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஓகே. ஸோ அதில் எல்லாமே கலந்த ஒரு கேரக்டர் அது ராஜராஜேஸ்வரி. ஸோ அது அது ப்ளே சீன்ஸாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஒரு ஹீரோயிசம் எல்லாம் இருக்கும் அதில். போய் மருமகளை சேவ் பண்ணுற மாதிரி. Okay. அதில் ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, ஹீரோவை கூப்பிடுங்க, நான் ஹீரோ, வைஷ்ணவி ஹீரோயின். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அது ஃபுல் சப்ஜெக்ட். Okay. ஸோ எனக்கு அதனால அது ரொம்ப டச். ஓகே மேம், ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும் ரொம்ப அழகான பதில் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.